வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். கொரோனாவுக்கு எதிரான செயற்பாடு சாதகத்தன்மையை நோக்கி சுகமடைந்து மேலும் 3 பேர் வீடுகளுக்கு, 68 பேர் பூரண குணமடைவு. ஆபத்தின் போது நாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்கும் தகுதி கொண்டவர்கள் பட்டியலில் இலங்கை ஜனாதிபதி உலகில் முன்னிலையில். கொரோனாவை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில் ஐதேகாவின் தலைவர் ரணிலும் உலகிற்கு விளக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குமா? மீண்டும் குரல் கொடுக்கின்றார் கர்தினால் மால்கம். காணி தொடர்பில் வாக்குமூலம் வழங்க முன்னாள் அமைச்சர் ரிஷாட் சிஐடியில். கொரோனாவுக்கு மத்தியில் ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் வழங்கிய கொரிய ஜனாதிபதியின் கட்சிக்கு தேர்தல் வெற்றி. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருந்த மேலும் 3 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். அதற்கமைய இலங்கையில் இதுவரை 65 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார மற்றும் சுதேச வைத்திய சேவை அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு இன்று காலை 10 மணிக்கு வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய இலங்கையில் 238 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். 7 மரணங்கள் சம்பவித்துள்ளன. இன்று காலை 10 மணி வரையான காலப்பகுதியில் வைத்தியசாலைகளில் 166 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று சந்தேகத்துக்கிடமான 161 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அதிகளவான வைரஸ் தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 49 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹாவில் 28 பேரும், யாழ்ப்பாணத்தில் 14 பேரும் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 88 நோயாளர்கள் தேசிய தொற்றுநோய் ஆய்வு பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெலிகந்த ஆதார வைத்தியசாலையில் 41 பேரும், முல்லேரியாவில் உள்ள கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் 26 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரணவில வைத்தியசாலையில் 13 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் நாம் நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். கூடிய விரைவில் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். எனினும் அவசரப்படுவதனூடாக மீண்டும் ஆரம்பத்தில் இருந்த இடத்துக்கு சென்று பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நாம் மிகவும் அவதானத்துடனும் பொறுமையாகவும் தீர்மானங்களை எடுப்போம். மக்களும் எமது தீர்மானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். බොහෝම සැලකිල්ලෙන් සහ බොහොම ඉවසිලිවන්තව තමයි මේ තීරණය ගන්නෙ. අපි ජනතාවගේ දුත් ඉල්ලා සිටිනවා මෙතනදී අපිට සහයෝගය දෙන්න මේ ගන්න තීරණයට. கொழும்பு 12 ஸ்ரீமத் பண்டாநாயக்க மாவட்டத்தில் 146ஆம் இலக்க தோட்டப்பகுதியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றுக்குள்ளான பெண்ணுக்கு இந்நோய்க்கான அறிகுறிகள் தென்படவில்லை. சந்தேகத்துக்கிடமான நிலையில் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது தெரியவந்தது. இவர் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவிலிருந்து வருகை தந்த நிலையில் வீட்டிலேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர். அவர் கொரோனா வைரஸ் தொற்றாளர் என அடையாளப்படுத்தப்படும் போது 1 மாதமும் 3 நாட்களும் கடந்திருந்தன. இப்பெண்ணின் வீட்டில் இருந்த மேலும் 2 உறுப்பினர்கள் நோய் அறிகுறி தென்படாத நிலையில் பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு வெளியே நீண்ட நாட்களின் பின்னர் கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி சந்திரபால கருத்து வெளியிட்டார். நேற்று காலை 8 மணியளவில் இங்கு ஒரு நோயாளி இருப்பதாக தொலைபேசி அழைப்பு கிடைத்தது. எனினும் நோயாளர் எமக்கு நெஞ்சு மற்றும் வயிறு வலி இருப்பதாக கூறினார். காலை 8 மணிக்கு நாங்கள் வருகை தந்து பரிசோதித்த போது பாரிய நோய் அறிகுறிகள் இருக்கவில்லை. இந்தியாவிலிருந்து குறித்த நோயாளர் வருகை தந்து 1 மாதமும் 3 நாட்களும் கடந்திருந்தன. சந்தேகத்தின் பேரில் அவரை நாங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தோம். அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டமை அடுத்து அங்கிருந்து IDH வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டார். இந்த குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 2 பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் ஊழியர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு 12 ஸ்ரீமத் பண்டாநாயக்க மாவட்டத்தில் வசித்த பெண் ஒருவர் நேற்றைய தினம் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அங்கிருந்த ஊழியர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த வேண்டும் என சிலர் தெரிவித்திருந்தனர்.
மேலும் சிலரின் சளி மாதிரிகளை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் பேருவல சீனக்கோட்டை பெரிய பள்ளி வளாகத்தில் இடம்பெற்றது. இதனுடன் தொடர்புடைய வைத்திய பரிசோதனைகளின் பெறுபவர்களுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என களுத்துறை மாவட்ட COVID-19 இணைப்பாளர் வைத்தியர் கிருஷான் ஹிரிமுத்துகுட தெரிவித்தார். நாங்கள் இன்றைய தினம் 65 பேரின் சளி மாதிரிகளை எடுத்து MRI நிறுவனத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். நாளை காலையாகும் போது இதற்கான பெறுபவர்களை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். களுத்துறை மாவட்டத்தில் COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையை நாம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். பூச கடற்படை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்த மேலும் 11 பேர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்து வீடு நோக்கி சென்றனர். அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்து வெளியேற முன்பதாக PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட வெலிசர சுவாச நோய்களுக்கான தேசிய வைத்தியசாலையின் வைத்திய பெண் உதவியாளர்கள் 2 திருப்பி அனுப்பப்பட்டு அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு அருகில் கைவிட்டு சென்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் சிலர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். අපි යොමු කරන්නේ කොතනද? වේදනාව මග ගෙනල්ලා දැම්මේ කියන තමයි අපිට තියෙන ප්‍රශ්නේ. ඒකකොට ඒගොල්ලන් නිශ්චිත තැනක් දීලා නැහනේ. දීලා නැහැ. නැත්තම් පාර දෙන්න. පාර නෙමෙයි ගියතරට නෙමෙයිලා තියෙන්නේ. இவ்வைத்தியசாலையிலிருந்து தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தாதியர்கள் 2 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் பொறுப்பேற்கப்பட்டனர். எனினும் குறித்த தாதி உதவி பெண்கள் 2 திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் சுவாச நோய் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் முகமது தௌஃபிக்குடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் குறித்த 2 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவிசாவல பகுதியில் 9 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சூது விளையாட்டில் ஈடுபட்ட குறித்த 9 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களை போலீசார் அவிசாவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதற்கமைய 9 பேரையும் அவர்களது வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் 21 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலம் வீதி முற்றாக மூடப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜாயல சுதுவெல்ல கண்டி அக்குரனை மருதானை இமாமுல் அருஸ் மாவத்தை பேர்வல பன்னில மற்றும் சீனக்கோட்டை அக்கரைப்பற்று 19ஆம் வட்டாரம் ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் முற்றாக மூடப்பட்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை கிராண்ட் பாஸ் நாகலங் வீதி முற்றாக மூடப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு சில தினங்களுக்கு முன்னர் சுதுவெல்ல பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் நாகலகம் பகுதியில் சஞ்சரித்துள்ளார். அவருடன் பழகிய நபர்களும் COVID-19 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதில் சிலரும் இப்பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். அதனால் இப்பகுதியில் அவருடன் பழகியவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. அதற்கமைய இப்பகுதியில் இருந்து 118 பேர் இன்று காலை புனானை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் இவர்களுடன் தொடர்புகளை பேணிய சிலரை நாம் கைவிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இப்பகுதி தற்போது முற்றாக மூடப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. දෙවෙනි තුන්වෙනි වලලුවල යම් කිසි පුද්ගලයෙකු මගහැරියෝ සිටියොත් කියන සැකය මත මෙම ප්‍රදේශය මේ වන විට හුදකලා ග්‍රාමයක් හැටියට පත් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு ஊசி ஏற்றுவதற்கான கிளினிக் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ள தினத்திலேயே இடம்பெறும் என தொற்றுநோய் விசேட வைத்தியர் தீபா கமகே தெரிவித்தார். குறிப்பிட்ட தினங்களிலே குடும்ப சுகாதார மாதிரிடம் சென்று இந்நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அவர் தெரிவித்தார். முன்னர் கிளினிக் இடம்பெற்ற இடத்திலேயே பிள்ளைகளுக்கு ஊசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தினம் மற்றும் நேரத்தை குடும்ப சுகாதார மாதிரிடம் உறுதிப்படுத்தி அங்கு செல்லுமாறும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கிய தலைமைத்துவம் மற்றும் முன்னெடுத்த செயற்திறன்மிக்க வேலை திட்டங்கள் உலகின் பாராட்டுக்கு உட்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரபல நிறுவனம் ஒன்று முன்னெடுத்த மதிப்பீட்டில் இவ்வாறு பாராட்டுக்கு உட்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் ICMA நிறுவனம் முன்னெடுத்த புதிய மதிப்பீட்டுக்கு அமைய பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தலின் போது தலைமைத்துவத்தின் வெற்றி, செயற்திறன் மற்றும் அரசு சுகாதார பிரிவுகளின் தயார்படுத்தல் ஆகிய விடயங்களை கருத்திற்கொண்டே குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டில் தமது எல்லையை தாண்டி அரசு தலைவர்கள் முழு உலக மக்களின் பொது நலனுக்காக உலகின் ஒற்றுமையை கட்டியெழுப்ப முன்வருவதாகவும் ICMA நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோன்று இக்கட்டான சூழ்நிலையில் தமது நாட்டு மக்களை பாதுகாப்பது போன்று அவர்களை போஷிப்பதற்கும் குறித்த அரசு தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்து அரசு தலைவர்கள் மத்தியில் முதலிடம் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாம் இடம் சிங்கப்பூர் பிரதமர் லீ ஷியன் லூங்கிற்கு கிடைத்துள்ளது. மூன்றாம் இடம் ஐஸ்லாந்து பிரதமர் கேத்ரின் ஜேக்கப் ஸ்டெட்ரினுக்கு கிடைத்துள்ளது. உலக பிரபல அரசு தலைவர்களை பின்தள்ளி இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இப்பட்டியலில் 9ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார். ஹாங்காங், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜப்பான், தாய்வான் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு சமமான இடத்தில் உள்ளனர். ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் 16ஆம் இடத்திலும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 38ஆம் இடத்திலும், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 58ஆம் இடத்திலும் உள்ளனர். உலகின் மிக பலம் வாய்ந்த அரசு தலைவராக கருதப்படும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இப்பட்டியலில் 70ஆம் இடத்தில் உள்ளதோடு பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் இப்பட்டியலில் 89ஆம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்தின் முகாமைத்துவ குழு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஒன்று கூடியது. இதேவேளை நிதியத்தின் தற்போதைய சேமிப்பு தொகை 703 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இன்றைய தினமும் 48 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வைப்பிலிடப்பட்டுள்ளது. நிதியத்தின் தலைவர் மத்திய வங்கி ஆளுநர் பேராசிரியர் W. லக்ஷ்மன் தலைமையில் கூடியது. அமைச்சுக்களின் செயலாளர்கள், நிறுவன பிரதானிகள் உள்ளிட்ட நிபுணர்கள் 16 பேர் கொண்டதாக இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிதியம் அமைக்கப்பட்டதனூடாக ஜனாதிபதி எதிர்பார்த்த நோக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பில் குழு தீர்க்கமாக கலந்துரையாடியது. கொரோனா ஒழிப்புக்கு தேவையான மருந்துகள், வைத்திய பரிசோதனை உபகரணங்கள் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு வசதிகளுக்கு தேவையான நிதி திட்டமிடல், சுகாதாரத்துறை மற்றும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவையினை வழங்குபவர்களின் சுகாதார பாதுகாப்பு, சிறுவர், பெண்கள், குறைந்த வருமானம் பெறுவோர், முதியோர், விசேட தேவையுடையோர் மற்றும் பாதிக்கப்படும் நபர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதும் இந்த நிதியத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும். நோய் தொற்று ஆபத்தை குறைப்பது, பொது சுகாதார கட்டமைப்பு, கிராமிய மற்றும் தூரடங்களில் உள்ள மருந்து சாலைகள், பரிசோதனை மற்றும் சிகிச்சை மத்திய நிலையங்கள், சுகாதார சேவை கட்டமைப்புடன் ஒன்றிணைப்பதற்கும் இந்நிதியத்தில் ஊடாக பணம் வழங்கப்படுகின்றது. தேசிய மூலப்பொருட்கள், வளங்கள், அறிவு, திறமைகளை பயன்படுத்தி சுகாதாரத்துடன் தொடர்புடைய புத்தாக்கங்களுக்கும் தேசிய வைத்திய துறைக்கும் ஒத்துழைப்பு வழங்குவதும் இக்குழுவின் மற்றொரு நோக்கமாகும். இலங்கையின் வைத்திய மற்றும் விஞ்ஞான அறிவு, அனுபவம் ஆகியவற்றை மேம்படுத்தி பாதுகாப்பான ஆடைகள் மற்றும் சுகாதார தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான வேலைத்திட்டங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. உலக சுகாதார அமைப்பு, யுனிசெப், UNDP, உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, இலங்கையின் பிரதான அபிவிருத்தி பங்காளர்கள் ஆகியோருடன் இணைந்து நிதி சேகரித்தல் ஆகிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் இந்த நிதியத்தின் செயற்பாடுகளாகும். கொரோனா ஒழிப்பு வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி மேலும் பல உதவிகள் கிடைத்துள்ளன. அலிபாபா குழுமத்தின் ஸ்தாபகர் ஜெக்மா அறக்கட்டளை மற்றும் அலிபாபா அறக்கட்டளை ஆகியன இணைந்து இலங்கைக்கு கொரோனா நோயை கண்டுபிடிப்பதற்கான 20,000 உபகரண தொகுதிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளன. குறித்த உபகரணங்கள் அவர்களின் பிரதிநிதிகளூடாக இன்றைய தினம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டன. குறித்த வைத்திய உபகரணங்களின் பெறுமதி $129,000 அமெரிக்க என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கொரோனாவுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் தொடர்பில் இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து தொடர்பில் அரசு தரப்பினர் இன்று கருத்து வெளியிட்டனர். How is Sri Lanka coping with this crisis and what do you make of the government's response? Well, actually the lockdown has been successful. The government has acted. I must say the health service is doing a wonderful job. So is the military, the police, public sector and the private sector. People are cooperating. So that part has been successful. I hope they are sufficient now because we have to lift this lockdown partially and you have to go to testing, keep testing like Germany and South Korea. If you keep testing only, there's some way to hold it. Even with testing, South Korea has found cases returning. But there's no way out. Follow Germany, keep testing and because we were fully locked down, since we were not ready at that time, we have to lift the lockdown partially
and keep bringing the economy back on. எதிர்க்கட்சி தலைவர் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டாலும் ரணில் விக்ரமசிங்க அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி என்ற நிலையில் இலங்கை சிறப்பான செயற்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்களுக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இப்பொறிமுறையினை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளது. பரிசோதனைகளை மாத்திரம் இன்னும் சக்தி மிக்கதாக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் ஊடாக அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு சிறந்த சான்றிதழ் கிடைத்துள்ளது. இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் மாலை 4 மணிக்கு மீள அமுல்படுத்தப்பட்டது. இவ்வாறு அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை அமுலில் இருக்கும். கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரும் வரை அமுலில் இருக்கும். ஏனைய மாவட்டங்களில் இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் மாலை 4 மணிக்கு மீள அமுல்படுத்தப்பட்டது. இம்மாவட்டங்களில் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். அன்றைய தினத்தின் பின்னர் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவது குறித்தான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆதி வணக்கத்துக்குரிய கர்தினால் மால்கம் ரஞ்சித் தாண்டகை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு விசேட நன்றியை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை சக்தி மிக்கதாக முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து நான் அரசாங்கத்துக்கு விசேடமாக நன்றி தெரிவிக்கின்றேன். விசேடமாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். இச்சம்பவத்தின் ஊடாக மதங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை இல்லாதொழிக்க பிரச்சனைகளை தோற்றுவிக்க சில குழுக்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டன. அதனால் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நேர்த்தியாக முன்னெடுத்து சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமானதாகும். அதனூடாக எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க எம்மால் முடியும். அது உயிரிழந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு. சிஐடியினர் இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ச்சியாக நேர்த்தியாக முன்னெடுத்து அதனுடன் தொடர்புடையவர்கள் குறித்தான தகவல்களை வெளிப்படுத்தி மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் தகுந்த தண்டனை வழங்க சிஐடியினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். දැනට කෙරීගෙන යන වැඩපිළිවෙල අපි සන්තෝෂ වෙනවා. මොකද අර සියලුම දේ කාපට් එක යට හංගවා තැබීමේ ප්‍රතිපත්තියක් නෙමෙයි මෙතන ක්‍රියාත්මක වෙන්නේ. குண்டுதாரிகளுடன் அடையாளம் காணப்பட்ட பல தொடர்புகள் காணப்படுவதாகவும் அவை பல்வேறு வழிமுறைகளில் பரவியுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தற்போது வரை 119 பேரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பயங்கரவாத விசாரணை பிரிவினரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் 78 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். அவர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரட்ன தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 1 வருடம் நிறைவடைகின்றது. அன்றைய தினம் நினைவு தின நிகழ்வுகளும் இடம்பெறாது என உயிரிழந்த நபர்களை நினைவு கூர்ந்து வீடுகளில் சமய நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் கர்தினால் மால்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். අපි සංවිධානය කරලා තිබුණු සියලුම අනුස්මරණ වැඩසටහන් நாம் ஏற்பாடு செய்திருந்த சகல நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நடத்தாதற்கு தீர்மானித்துள்ளோம். இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமான நினைவேந்தல் நிகழ்வு அல்ல என்பதால் இதற்கு நாட்டு மக்கள் சகலரதும் ஒத்துழைப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏப்ரல் 21ஆம் தேதி முதலாவது குண்டு வெடித்த நேரமான 8:45 மணிக்கு வீடுகளிலிருந்து இதயபூர்வமாக இணைந்து கொள்ளுமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன். சகல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் மணி ஒலி எழுப்புமாறு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். முடிந்தால் பௌத்த விகாரைகள் உள்ளிட்ட ஏனைய மத ஸ்தலங்களிலும் இவ்வாறான ஒலி எழுப்பி முழு நாடும் குறித்த நினைவேந்தலில் இணைந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். මුළු රටම මෙම අනුස්මරණ අවස්ථාවට පිවිසෙන මොහොත සනිටුහන් කරන ලෙස මම ඉල්ලා සිටිනවා. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தல் தொடர்பில் கர்தினால் முன்வைத்த கோரிக்கை குறித்து மகா சங்கத்தினர் கருத்து தெரிவித்தனர். கர்தினால் அவர்கள் இந்த நினைவேந்தலில் பௌத்த விகாரைகளில் மணி ஒலி எழுப்பி இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதில் நாம் அனைவரும் நிச்சயமாக இணைந்து கொள்ள வேண்டும். மே ஏப்ரல் 21 වෙනිදා උදෑසන ආගමික කටයුතු සිද්ධ කළ ඉවරලා පල්ලෝට සපත් සෑම දිනාටම සපත ප්‍රාර්ථනා කරන්න. இது எமது நாட்டின் மத நல்லிணக்கத்துக்கு மிக முக்கியமான தருணம் என நான் நினைக்கின்றேன். தேசிய நல்லிணக்கத்துக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கர்தினாலின் குறித்த கோரிக்கையை நாம் வரவேற்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். இன்று முற்பகல் 10:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் 4 மணி நேரம் வாக்குமூலம் அளித்தார்.
பண்டார் பகுதியில் வீடமைப்பு வேலைத்திட்டம் ஒன்றுக்காக காணி சுவீகரிக்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பதியப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் ரிஷாட் பதூதீனின் சகோதரரான ரியாஜ் பதூதீன் மற்றும் ஏனைய நபர் ஒருவரும் இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட அவர்கள் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கொரோனா பாதிப்புக்கு மத்தியில் இலங்கை அரசாங்கமும் மக்களும் அடைந்துள்ள முன்னேற்றம் பல நாடுகளின் பாராட்டுதல்களுக்கு உள்ளாகியுள்ளது. அத்தியாவசிய சேவைக்கான ஜனாதிபதி செயலணியின் பிரதானி பெசில் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பல நாடுகள் இவ்வாறு இலங்கையை பாராட்டின. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய சங்கம், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளின் இலங்கைக்கான தூதுவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அல்லதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. கொரோனா ஒழிப்பு, எதிர்கால செயற்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இங்கு வருகை தந்த தூதுவர்கள் தெரிவித்தனர். புத்தளம் மாவட்டத்தில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றினால் 200க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இவ்வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்வதற்கு அரசாங்கம் 5.2 மில்லியன் ரூபாவினை வழங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். நேற்று மாலை 4:30 மணியளவில் வீசிய கடும் காற்றினால் புத்தளம் மாவட்டத்தில் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள 6 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. 1202 குடும்பங்களைச் சேர்ந்த 3580 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1083 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 5.2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையங்களுக்கு வழங்கியுள்ளது. அதனை பகிர்ந்தளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏதாவது அனர்த்தங்கள் இடம்பெற்று 117க்கு அழைப்பு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை நோவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்ட் ஜான் டிலரி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை பெய்த கடும் மழை காரணமாக தோட்ட தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்புகள் உள்ளிட்ட 27 வீடுகள் பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினால் நேற்று அவ்வீடுகள் புனரமைக்கப்பட்டன. அதற்கு அப்பகுதி மக்கள் ராணுவத்தினருக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவித்தனர். நல்ல மழை பெஞ்சு திடீர்னு ஒரு புயல்மாய் காத்து வந்துச்சு. அதில் பூரா அப்படியே பிடிங்கிடுச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் உள்ளுக்கு படுத்துருந்தாங்க. கொஞ்சம் இருந்தால் வீட்டுக்கு உடஞ்சி விழுந்துருக்கும். ஆமியால் எங்களுக்கு முடியுமானாலும் ரொம்ப உதவி செஞ்சாங்க. இவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. ஆமியால் அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதாபிமான உதவிக்கர வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். டாலக் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. கொரோனா உயிர்கொல்லியின் பரவல் காரணமாக நமது நாட்டில் அதிகளவானோர் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் அவர்களை ஒருபோதும் தனித்து விடப் போவதில்லை என்பது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதாபிமான உதவிக்கரத்தின் ஊடாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நமது மனிதாபிமானத்தை கொரோனா வைரஸினால் தோற்கடிக்க முடியாது எனும் கருப்பொருளின் கீழ் ITN மனிதாபிமான உதவிக்கர வேலைத்திட்டம் ஆரம்பமானது. அதனுடன் பல்வேறு அமைப்புகள் கைகோர்த்துக் கொண்டன. டாலக் நிறுவனம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், தொழிலாளர்களின் தேசிய முன்னணி, சுதந்திர கலைஞர் கூட்டமைப்பு, லயன்ஸ் கழகம் 306C உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதனுடன் இணைந்துள்ளன. சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் இதற்கென தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது. குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. கலைஞர்கள், முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள், சிறுவர் இல்லங்களில் உள்ளவர்கள், விசேட தேவையுடையோர் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்டவர்களுக்கென அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது முதல் கட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இவ்வேலை திட்டத்தை மேலும் விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிவாரணம் தேவையானவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி வழங்கும் நடவடிக்கை ITN மனிதாபிமான உதவிக்கரம் வேலை திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இச்செயற்பாடு தமக்கு பெரும் உதவி என ITN மனிதாபிமான உதவிக்கரத்தினூடாக பலனடைந்த அதிகளவானோர் தெரிவிக்கின்றனர். 10 லட்சம் வீட்டு தோட்டங்களை உருவாக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலை முள்ளிப்பொத்தானை கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட பொட்கேணி மகளிர் கமக்கார் அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ள பெண் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் மற்றும் ஏனைய விதைகளை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கத்தரிக்காய், கரிமிளகாய், சிறகவரை, வெண்டிக்காய், மிளகாய் விதைகள் இங்கு வழங்கப்பட்டன. வவுனியாவில் 14 கிராமங்களுக்கு வீட்டுத் தோட்டத்திற்காக முதற்கட்டமாக 10,000 மரக்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. வவுனியா வடக்கு, சின்ன பூவரசங்குளம், ஆனந்த புளியங்குளம் கிராமங்களுக்கு இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேனவினால் விதைகள் வழங்கப்பட்டன. சுகாதார திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகியன இணைந்து இந்நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன. இதேவேளை அரசாங்கத்தின் சௌபாக்கியா வீட்டு திட்ட வேலை திட்டத்துக்கென கிளிநொச்சியில் விதை உற்பத்தி பண்ணையில் விதை உற்பத்தி பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன. கத்தரிக்காய், கரிமிளகாய், தக்காளி, மிளகாய் போன்ற பயிர்க்கன்றுகள் மக்களினால் அதிக அளவில் கொள்வனவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
பார்வை குறைபாடு முயற்சிக்கு ஒருபோதும் தடையில்லை என்பதை வவுனியா தம்பனை சோலையில் வசித்து வரும் நடராசா புலேந்திரன் நிரூபித்துள்ளார். தனது மனைவியுடன் இணைந்து விளக்கமாறு மற்றும் துடைப்பான் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அவர் எல்லோருக்கும் முன் உதாரணமாக திகழ்கின்றார். வவுனியா தம்பனைச்சோலையில் வசித்து வரும் நடராசா புலேந்திரன் தனது இரு கண்களிலும் பார்வையினை இழந்த போதிலும் தனது முயற்சியை கைவிடவில்லை. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் திருமணம் செய்து கொண்டதன் மூலமாக வவுனியாவில் வாடகை வீடொன்றில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வசித்து வரும் நிலையில் தம்படிச்சோலையில் சைக்கிள் திருத்தும் நிலையம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார். சிறப்பாக செய்து வந்த அந்த தொழிலில் ஓய்வு நேரங்களில் விளக்குமாறு மற்றும் தும்புதடி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். எனினும் சைக்கிள் திருத்தும் நிலையத்தில் இருந்த பொருட்களை இனம் தெரியாதோர் திருடிச் சென்றமையினால் செய்வதறியாது நின்ற புலேந்திரனுக்கு கை கொடுத்தது அவருக்கு ஓய்வு நேர வேலையாக இருந்த விளக்குமாறு செய்யும் தொழிலே. இன்று தனது முழுநேர தொழிலாக விளக்குமாறு மற்றும் துடைப்பான் என்பவற்றை தனது மனைவியின் துணையோடு மேற்கொண்டு வரும் அவர் தனது உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல கேள்வி உள்ளதாக மன தைரியத்துடன் கூறுவதை கேட்கின்ற போது ஓர் உந்துதல் எல்லோருக்கும் வரும். எனக்கு முற்றுமுழுதாக கண் பார்வை இல்லை. நான் ஆரம்பத்திலே இருந்து சைக்கிள் மெக்கானிக்காக இருந்தேன் நான் யாழ்ப்பாணத்தில். இப்போ திரும்ப வீட்டில் விளக்குமாறு தும்புத்தடி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மூலப்பொருட்கள் நானும் பைப்பும் சைக்கிளில் போய் திரிஞ்சு ஈக்குகள் கொள்முதல் செய்து தடிகள் கொள்முதல் செய்து வீட்டை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து முதல்ல 5 விளக்குமாறு 10 விளக்குமாறு இப்போ நாங்கள் ஒரு 40 விளக்குமாறு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன். எல்லா பொருட்களையும் கொண்டே குப்பையில் கொட்டுறாங்க. கழிவு பொருட்கள் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு பொருட்கள் செய்யலாம். திரட்டிகள் எடுத்து நீங்கள் அலங்கார பொருட்கள் செய்யலாம். அப்படி நிறைய பொருட்கள் செய்து கொண்டிருக்கலாம். கயிறு திரிக்கலாம். இப்போ அந்த பொருட்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்களா உங்களுக்கு இந்த 5 ரூபாயிலோ 10 ரூபா கடைசியாக 10,000 கூட வரும். செய்தீங்களா நீங்கள் நிச்சயம் முன்னுக்கு வருவீங்கள். நிறைய ஆக்களின் ஆதரவும். கோவிட்-19 வைரஸ் உலகையே பலியெடுத்துக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தென்கொரியாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் அந்நாட்டு ஜனாதிபதி மூன் ஜே-இனின் ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அதற்கமைய ஜனநாயக கட்சி 300 ஆசனங்களில் 180 ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துள்ளது. உலக நாடுகள் மற்றும் சுயாட்சி பகுதிகள் என 210 இடங்களில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. கோவிட்-19 வைரஸினால் உலகளாவிய ரீதியில் இதுவரை 1,36,050க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். 21 லட்சத்துக்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அவர்களில் 5,24,000 பேர் வரை குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் அமெரிக்காவில் 2,482 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனாவினால் அமெரிக்காவில் மாத்திரம் இதுவரை 28,554 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் 6,44,348 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் விமானங்களை கொண்டு செல்லும் ஒரே ஒரு கப்பல் சேவையான சார்ல்ஸ் டி கோல்ட் கப்பலில் பணியாற்றிய 668 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த இக்கப்பலை நிறுத்தி மீண்டும் கப்பலின் தாய்நாட்டின் டூலோன் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லுமாறு பாதுகாப்பு பிரிவினர் கப்பலின் பிரதானிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்சில் இதுவரை 1,47,863 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. அவர்களில் 17,167 பேர் மரணித்துள்ளனர். இத்தாலியில் நேற்றைய தினம் 4ஆம் மரண வீதம் குறைவடைந்திருந்தது. நேற்றைய தினம் அங்கு 587 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதற்கமைய இத்தாலியில் இதுவரை 21,645 மரணங்கள் சம்பவித்துள்ளன. அங்கு 1,65,155 பேர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று ஆரம்பமான சீனாவின் ஊஹான் நகரில் தொற்றுக்கொள்ளாளர்களுக்கென சிகிச்சை அளிப்பதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வைத்தியசாலையை மூடுவதற்கு சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வைத்தியசாலையின் நிர்மாண பணிகள் 10 நாட்களில் முன்னெடுக்கப்பட்டதோடு அதில் சிகிச்சை பெற்ற இறுதி கொரோனா வைரஸ் தொற்றாளர் நேற்று அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 வைரஸானது சீனாவின் ஊஹான் நகரில் உள்ள ரசாயன பகுப்பாய்வு நிலையம் ஒன்றில் உருவானது என தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசிய அறிக்கை மேற்கோட்காட்டி ஃபாக்ஸ் நியூஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவில் வௌவால்களில் உடலில் உள்ள குறித்த வைரஸ் ரசாயன பகுப்பாய்வு நிலையத்தில் இருந்தே மனிதனுக்கு பரவியுள்ளதாகவும் பின்னர் அது ஹூவான் நகர மக்களிடையே பரவியுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இது உயிரியல் ரசாயன தாக்குதல் அல்லவென அமெரிக்காவை விட சீனாவில் வைரஸினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியாகவே இது காணப்படுவதாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் இணையதளம் மேலும் தெரிவித்துள்ளது.
இதேவேளை ஆசியாவில் மிக பாரிய பொருளாதார வீழ்ச்சி இவ்விடத்தில் பதிவாகும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 60 வருடங்களின் பின்னர் ஆசியா இவ்வாறானதொரு நிலைமைக்கு முகம் கொடுக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரமும் இவ்விடம் 3 வீதத்தினால் வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகின்றது. 1930ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்படும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியாக இது அமையும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை உலகின் வறிய நாடுகள் செலுத்த வேண்டிய கடனை ரத்து செய்ய G20 நாடுகள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.